ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான அதிசயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் விஷயங்கள், அதாவது ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினச்சிருப்பீங்க. அந்த விஷயத்த உங்களுடைய ஆள் மனதில் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நம்ம நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இவங்களுக்கு பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அமைதியின் குணம் உடையவங்களாக இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பொறுமையாக தான் செய்வாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. ஆனால் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக தான் ஒரு விஷயத்த முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேசுகிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்காது. மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. சொல்லப்போனால் இவங்களுமே கொஞ்சம் ஏமாளிகள் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது தனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக இவங்க பாடுபடலாம் மாட்டாங்க. குடும்பத்தை சார்ந்தே எப்பயுமே இருப்பாங்க. குடும்பத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷபராசி அன்பர்கள் மோஸ்ட்லி அப்பாவோட பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. அவர் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்காரு. இதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. மேலும் மனக்கவலை மாறும், தொழில் வளர்ச்சி மேலோங்கும், தொல்லை தந்த எதிரிகள் தானாகவே விலகி செல்வாங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிரபலங்களின் அறிமுகத்தால் பெருமையை பார்ப்பீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் 10வது இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதால் தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். இடமாற்றத்தை விருப்பமுடையவங்க அதையும் கூட செய்யும். மேலும் வருங்காலம் பற்றிய பயம் நீங்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு இப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்கள் அகல போகுது. வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்றுவிடலாமா என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது போன்ற இடத்தை மீண்டும் வாங்கும் யோகம் கிடைக்கும். இருப்பினும் கூட சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கும் தளங்களுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த இரு கடவுளும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு சப்தம விரையாதிபதியான செவ்வாய் பகவான் அவர் வலிமை அடையும் போது இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்காக விரயங்கள் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். அவர்களின் மேற்படிப்பிற்காகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி வாகையை நீங்கள் சூடுவீங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்களையும்
செய்யும் வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலும் மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்காரு. அங்கிருந்து நீச்சமும் பெற்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரமாக அமைஞ்சிருக்கு. வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலுமே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. கட்டிய வீட்டினை கடன் சுமையின் காரணமாக விற்க சூழ்நிலை உருவாக கொடுங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய திருப்பங்கள் வரப்போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமோ இறக்கமோ ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். பெண்கள் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 8, 9, 14 மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செலவு அதிகரிக்கக்கூடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் அலைச்சல் ஏற்படும். வெளிநாடுகள் செல்லும் முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை முற்றிலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். சேமிப்பு உயரக்கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் உண்டாகும். நட்பு மூலமாக அனுகூலம் உண்டாகும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் துணிச்சலும் அதிகரிக்கும். கலைகளில் ஆர்வம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அதிபதியாக கொண்ட மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல வகையில் யோகம் பிறக்க போகுது. மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். உங்களுடைய செயலில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் லாபம் உண்டாகும். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியம் அனைத்திலுமே வெற்றி அடைவீங்க. உடல் நலம் மேம்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் உடல் நலம் நன்றாகவே இருக்கும். பணி சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சிகளுக்கு தாமதத்திற்கு பின்னர் வெற்றி கிடைக்கும். மேலும் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அதில் ஈடுபடுவது நல்லதுங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடும். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். எந்த ஒரு முயற்சியும் தாமதத்திற்கு பிறகு பலன் தரக்கூடும். மேலும் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடும். சுப காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டி வரக்கூடும். புண்ணிய காரியங்களில் ஈடுபட நேரிடும். மேலும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி இருந்தால் அந்த முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து அடுத்தவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே தானாகவே விலகி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடு எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணியிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. மற்றவர்களுடைய வேலையை நீங்கள் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு தடித்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாதீங்க. அதே போல் சேமித்து வச்ச காசை கரைக்கக்கூடிய ஒரு காலம் அந்த காலம் அமைஞ்சிருக்கு. அதனால் தேவையான செலவுகளை மட்டும் நீங்கள் செய்வது நல்லது. தேவையில்லாத விஷயத்தை பணம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை நம்ம ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம்.
இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடனாக பார்த்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.